காசி தீர்த்தத்துக்கு இணையான தீர்த்தம் திருப்பரங்குன்ற மலை மீது இருக்கின்றது. அது முருகன் மலை தான். அங்க போய் ஏதோ யாரோ போய் இறந்ததுக்கு அதுக்கு போய் இவங்க ஆடு வெட்டுவன், மாடு வெட்டுவன், கோழி வெட்டுவன்னு சொல்லி சொல்றது சரியான நடைமுறையில இல்ல. இந்துக்களை சீண்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கணும், இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அங்க வைக்கக்கூடாது, இங்க வைக்கக்கூடாது, 10 அடிக்கு மேல வைக்கக்கூடாது, இந்த மாதிரி எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியும். புதுசா பேருக்கு மேல போய் மிரட்டுறது, புதுசா வைக்கக்கூடாதுன்னு இப்படி கடுமையான நெருக்கடியை கொடுக்காததா கூட மக்கள் மத்தியில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது எழுச்சியை கொண்டாடுறாங்க. இது மேலதிகாரிகள் இதுல உள்ள அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கை இதுல இருக்குங்கிறதா சந்தேகமா இருக்குது. இப்ப அந்த பாதிக்கப்பட்டவங்க ஏதோ சாதாரண குடும்பம் சேர்ந்து சில போலீஸ்காரர் பாதிச்சிருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் சேர்ந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது. அதனால இவங்க விசாரணை சரியா நடந்துச்சு, அதுக்கு யாரு மூல காரணமோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒன்னும் போதை, இன்னொன்னு இந்த உளவுத்துறை சரியா இல்ல, சரியா கண்காணிக்கிறது இல்ல, சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொன்னா இப்ப இந்த சட்ட ஒழுங்கு தான் பெரிய வளர்ச்சி. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயம் கொஞ்ச நாள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. ஆனா இங்க விலங்குகள் பலியிடுவது, ஆடு மாடு இதெல்லாமே பலியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இரட்டை நாடகத்தை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் நிறைய கேள்விகளையும் விமர்சனங்களையும் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு இந்து முன்னணியின் தலைவராக இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? இந்த திருப்பரங்குன்றம் லண்டன் கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்தது. அந்த கோர்ட்ல இது முருகன் மலை அப்படி தீர்ப்பு இருக்குது. கீழே திருப்பரங்குன்ற முருகனுடைய மலை, மேல காசி விஸ்வநாதர் அப்படின்னு ஒரு பழமையான பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான அந்த கோயில் இருக்கின்றது. காசி தீர்த்தத்துக்கு இணையான தீர்த்தம் திருப்பரங்குன்ற மலை மீது இருக்கின்றது. அது முருகன் மலை தான். அங்க போய் ஏதோ யாரோ போய் இறந்ததுக்கு அதுக்கு போய் இவங்க ஆடு வெட்டுவன், மாடு வெட்டுவன், கோழி வெட்டுவன்னு சொல்லி சொல்றது சரியான நடைமுறையில இல்ல. இந்துக்களை சீண்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஒரு நாடாளுமன்றத்தினுடைய ஒரு எம்பி போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அது வருந்தத்தக்க செயல். இந்த அரசாங்கம் உடனே அவங்கள கண்டிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி அதை விட்டுட்டு இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடக்கணும் அப்படி சொல்லி முஸ்லீமுடைய ஓட்டுகளை வாங்கணும் அப்படி தாஜா பண்ணணுங்கிற நிலையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்காக இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த முருக பக்தனுடைய மாநாடு கூட இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா அந்த மாநாடானது நடந்திருக்கிறத நாம் நினைக்க வேண்டியது இருக்கு. கோவில்களில் அரசியல் நடவடிக்கைகள் கூடாது. கேரளா ஹைகோர்ட் கோவில் சொத்துக்களையும் வருமானத்தையும் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது கேரளா அரசு. ஆனா தமிழகத்திற்கு இந்த மாதிரியான சட்டங்கள் எதுவுமே கொண்டு வரப்படவில்லை. கோவில் சொத்துக்கள் நிறைய அபகரிக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம தொடர்ந்து சொல்றோம். தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அது சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு இருக்குது. கோயிலை விட்டு இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை வெளியேறணும் அப்படி நாம அந்த வழக்கானது அவர் போட்டிருக்காரு. நாம தொடர்ந்து சொல்றக்கூடியது தனி வாரி அமைக்கணும். எப்படி முஸ்லிம்களுக்கு ஒரு வாரியம் இருக்கின்றதோ, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி வாரியம் இருக்கிற மாதிரி ஹிந்துக்களுக்கும் வாரியம் அமைக்கணும். இது அரசாங்கம் அறநிலையத்துறை தலையிடக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதனால இந்த கேரளா கோர்ட்டு சொல்லி இருக்கிறது அது சரியில்லை அப்படிதான் நாம் நினைக்க வேண்டியது இருக்கின்றது. இன்னைக்கு சூழ்நிலை மாறுது. கேரளா அரசாங்கம் கூட அங்க ஐயபக்தருடைய மாநாடு நடத்துறாங்க. இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்குது.
இந்த நேரத்துல ஏன் அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து தெரியல. அதை பத்தி நமக்கு முழுமையா நாங்க அந்த தீர்ப்பு முழுமையா படிக்கல. ஆனா இருந்தா கூட அந்த இதானது தவறானது. அது இங்க தமிழ்நாட்டுல அந்த அரசாங்கம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய முருகபத்தினுடைய மாநாடு நடந்திருக்குது. இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அதனால அந்த அரசாங்கம் அதை கொண்டுட்டு வர மாட்டாங்க அப்படிதான் நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. விநாயகர் சதுர்த்திக்கான தலைப்பு நம்ம சாமி, நம்ம கோயில், நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த வந்து தலைப்பாக வெளியிட்டிருக்கீங்க. ஆனா முதல்வரை சந்திப்பதற்கான ஒரு அனுமதி இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து இந்து முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகி வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி சார் இருக்கு? பிற மதங்களுக்கு முன்னுரிமையும், இந்த மதங்களுக்கு வந்து வெறுப்பான அரசியலையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியிலும் சரி, அவங்க நடத்தக்கூடிய ஆட்சிக்கும் சரி, அவங்க ரம்ஜான் நோம்பி வந்து அவங்க கட்சியினுடைய அலுவலகத்துல நோம்பி திறக்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க கட்சி அலுவலகத்துல. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க. அது மாதிரி நாமளும் கூட என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க விநாயகர் நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படி நம்ம ஒரு ஆன்லைன்ல ஒரு அனுப்பிச்சிருக்கோம். நீங்க எங்களை கூப்பிட்டா நேரடியா வந்து உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து உங்களை கூப்பிடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நமக்கு எந்த விதமான பதிலும் வரல. குறைஞ்சது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லணும் அப்படிதான் நாம சொல்லியிருக்கோம். தொடர்ந்து அவங்க எந்த இதையும் வந்து வாழ்த்து சொல்றது இல்லை. ஆனா கிறிஸ்தவத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் அவங்க வாழ்த்து சொல்றாங்க. அது இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது போக ரம்ஜானுக்கு வந்து அரிசி கொடுக்குறாங்க கஞ்சி காய்ச்சலுக்காக. நாம கூட விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அரையடி பிள்ளையார் ஒரு வீடுகளுக்கு கொடுக்கலாம், நீங்க அரசாங்கம் கொடுக்கணும் அப்படி வந்து வற்புறுத்துறோம். அறிவாலயத்துல வந்து ஏதாவது ஒரு விநாயகர் வச்சு நீங்க அதை வழிபடணும், ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி ஒரு நாளாவது வழிபடணும் அப்படின்னு நாம அவங்கள வற்புறுத்துறோம், கேட்கிறோம். தர்மஸ்தலா கோவில், நம்ம வந்து தர்மஸ்தலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பல சர்ச்சைகளுக்கு வந்து உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு இடமாக தர்மஸ்தலா இருக்கிறது. தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு சில சமூக ஆர்வலர்கள் அது வந்து பொய்யான தகவல்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இந்துக்களை மட்டும் அதிகமாக வந்து விமர்சனங்களுக்கும் அவர்களை வந்து இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தமிழகத்துல. இத பார்க்கும் பொழுது நீங்க எப்படி உணர்றீங்க சார்? சர்மலா சாதனங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பேரான விசேஷமான அந்த ஊர். அது அந்த முதல்ல யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ முன்னுக்கு பிறனா வந்து அவர் தகவல் சொல்றாரு அப்படின்னு நான் செய்தித்தாள் தான் படித்தேன். எனக்கு முழு ஊர் அதை பத்தி என்னன்னு தெரியல. செய்தித்தாள்ல படிச்சதுல அவர் முன்னுக்கு முரணாக சொல்றாரு. அதனால அவருக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரோ தூண்டுதல் மேல தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வர வேண்டும், மக்கள் மத்தியில் ஒரு தப்பு எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்கான ஒரு பெரிய சதி நடக்குது, அதுக்கு சர்வதேச சதி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அனைத்து மக்களும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவர்களுடைய வீட்டில் இருந்து கோவில்களிலும் லட்சக்கணக்கான விநாயகர் சிலைகள் வைத்திருக்கிறார்கள். இதை வந்து கரைப்பதற்கான வந்து விழா ஊர்வலம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து அதிகப்படுத்தணும், இல்ல மற்ற விஷயங்களை ஏதாவது இந்து முன்னணி செய்திருக்கிறதா? பொதுவாக இந்து முன்னணி அமைப்பு ரீதியாக அந்த நிகழ்ச்சி ஊர்வலம் எப்படி நடக்கணும், எப்படி பாதுகாப்பு இருக்கணும், இப்படி பல்வேறு வகையில அந்தந்த ஊர்கள்ல அதுக்கான கூட்டம் போட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்து முன்னணி சார்பில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் வைக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளையார்கள் 1/2 அடி, 1 அடி, 3/4 அடி இந்த மாதிரி வீடுகளை வைக்கக்கூடியது 15 லட்சம் இடங்கள்ல வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து 1 நாள், 2 நாள், 3 நாள், குறைஞ்ச 5 நாள் வரைக்கும் வைக்கிறாங்க. சென்னை, கோவை இந்த மாதிரி பெரிய ஊர்ல எல்லாம் 5 நாள் வச்சு அதை கொண்டு போய் விசேஷனம் பண்ண போறாங்க, கரைக்கிறாங்க, ஒரு குளங்கள்ல இந்த மாதிரி கரைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல வந்து எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கணும், இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அங்க வைக்கக்கூடாது, இங்க வைக்கக்கூடாது, 10 அடிக்கு மேல வைக்கக்கூடாது,
இந்த மாதிரி எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியும், புதுசா பேருக்கு மேல போய் மிரட்டுறது, புதுசா வைக்க கூடாதுன்னு இப்படி கடுமையான நெருக்கடியை கொடுக்காததா கூட மக்கள் மத்தியில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது எழுச்சியை கொண்டாடுறாங்க. எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் ரோடு எல்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான பிள்ளையார்கள் வைக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடிக்கான வியாபாரம் நடக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி மூலியமாக பல்வேறு வியாபாரிகள் இதுல லாபம் அடைகிறாங்க. மக்கள்கிட்டையும் சிறுவர்கிட்டையும் குழந்தைகிட்டையும் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. இன்னைக்கு வந்து துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ வாக்காளர் பட்டியலுக்கு வந்து 2 பேரே வந்து பாஜகவும் காங்கிரஸும் வந்து நிறுத்தியிருக்காங்க. இது தமிழருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு பாஜக ஒரு தரப்பும், சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு நீதி வழியில் வந்து செல்ல வேண்டும் அப்படிங்கறது வந்து திமுக காங்கிரஸும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து யாருடைய கருத்துக்கள் வந்து சரியானதாக இருக்கும், யார் வந்தா துணை ஜனாதிபதியாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவா இந்து ஒண்ணே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வளர்ச்சியோடு இருக்குது. எல்லா மாநிலத்தில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பா திருப்பூர் பகுதியை சேர்ந்தவர், ரொம்ப ஏழ்மையான மனிதர். அவர் சமுதாய வேலை சின்ன வயசுல இருந்தே வந்து RSSோட சேர்ந்து துவங்கி பல்வேறு பொறுப்புகளை எடுத்து மக்கள் மத்தியில கஷ்டத்தை புரிந்து கொள்பவர். இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் எப்படி வளப்படுத்த வேண்டும் என்பது பல்வேறு யோசனைகள் அவர் ஏற்கனவே நாங்க எங்க கூட எல்லாம் நிறைய பழகி இருக்கிறதுனால பல்வேறு யோசனை திட்டங்கள் வச்சிருக்கார். இன்னைக்கு ஒரு துணை ஜனாதிபதிங்கிற பதவிக்கு போகும்போது நிச்சயமாக இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பகுதி எங்களுக்கு குறிப்பா திருப்பூருக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதனால நிச்சயமா அவர்தான் வரணும். இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசாங்கமானது இவரை ஆதரிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு அதிகப்படியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த அஜித்குமார் வழக்கு இந்த கோவில்ல, அதாவது ஒரு கோவில்ல ஒரு கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறதாக தான் பார்க்கப்படுது. இதற்கு இந்து முன்னணி சார்பாக வந்து ஏதாவது நடவடிக்கைகள் இல்ல வந்து சப்போர்ட்டிவான ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஏன்னா கோவில்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? அந்த வழக்கு இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்து முன்னணியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கு? இது என்னன்னா, நாம் அதை கடுமையா கண்டித்து இருக்கின்றோம். இது மேலதிகாரிகள் வந்து இதுல அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கை இதுல இருக்குங்கிறதா சந்தேகமா இருக்குது. இப்ப அதை பாதிக்கப்பட்டவங்க ஏதோ சாதாரண குடும்பத்தை சேர்ந்து சில போலீஸ்காரர் பாதிச்சிருக்காங்க. அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது. அதனால இவங்க விசாரணை சரியா நடந்துச்சு, அதுக்கு யாரு மூல காரணமோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏதோ சாதாரணமா இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய இவங்க செய்ய வேண்டிய கட்டத்துல இவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க. சம்பவத்தை கண்டிக்கத்தக்கது. ஆனா சரியான அது யாரு காரணம் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம இந்துக்களுடைய கோரிக்கை. பாஜகவினுடைய தலைமையில இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர்கள் PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் விண்வெளி நாயகன் முதலில் விண்வெளிக்கு சென்றது அனுமன் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சை வந்து முன்னிறுத்தி இருக்காரு. அதற்கு ஒரு MP பேசக்கூடிய வார்த்தையா இது, பேச்சா இதுன்னு கனிமொழி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அனுமரா இல்ல வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி போயிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி? அனுமர் தான் வந்து விண்வெளியில் கால் வைத்தார் அப்படின்னு அனுராக் தாக்கூர் சொல்றாங்க. ஆனா வந்து கட்டுக்கதைகளை வந்து பரப்பி கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு கனிமொழி சொல்றாங்க. இல்ல, அனுராக் தாக்கூர் வந்து ஒரு சிறந்த மனிதர், சிந்தனை உள்ளவர். தப்பா சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது முழுமையா எனக்கு தெரியாம நான் அந்த கருத்து சொல்லல. ஆனா நல்ல மனிதர், தப்பா எதுவும் சொல்ல மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. திமுகவின் முப்பெரும் விழா கரூர்ல நடக்க இருக்கிறது. இந்த விழாவில் கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது தருவதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியான விருதா? பெண்களுக்கு போராட்டத்தில் அதிகமாக வந்து தலையிடாத ஒரு தலைவருக்கு ஒரு விருது கொடுக்கறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுக வந்து கனிமொழி கொடுக்கறதுல வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. கனிமொழிக்கு தான் கொடுப்பாங்க. அதனால அந்த கட்சி அந்த கொள்கையில இருக்கவங்க அந்த அம்மா கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டியதில்லை தான் நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு தமிழகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்தடுத்து கொலை, கொள்ளை, பாலியல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கிணத்துக்கடவு சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சியில. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு
ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி நல்லா யோசனை பண்ணி பார்க்கும்போது முழுக்க முழுக்க போதை, அந்த அடிப்படையில் தான் எல்லா சம்பவம் நடக்குது. ஏதோ ஒரு ரீதியில அவன் போதையில் இருந்திருக்காங்க. இந்த போதையினுடைய நடமாட்டம் தமிழ்நாட்டுல அதிகம் இருக்குது. இது உளவுத்துறைக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் ஒரு ஆளு மேல 2 வழக்கு 3 வழக்கு இருக்குது. இப்ப அந்த இதுக்கு பக்கத்துல கிணத்துக்கடவுக்கு பக்கத்துல ஒரு எம்எல்ஏனுடைய தோட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்துல 3 பேருமே பல்வேறு வழக்குல இருக்காங்க. அப்ப இந்த பல்வேறு வழக்குல இருக்கவங்க எங்க இருக்கிறாங்க என்ன அப்படின்னு காவல்துறை கண்காணிக்கணும். உளவுத்துறை சரியில்லை அப்படிதான் நம்ம சொல்றோம். இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் பின்னாடி அவங்களுடைய பின்னணி 3 வழக்கு 4 வழக்கு 5 வழக்கு பல்வேறு வழக்குகள்ல பதிவுப்பட்டவங்க தான் இந்த சம்பவத்தில் திரும்ப திரும்ப வருது. ஒண்ணு போதை, இன்னொன்னு இந்த உளவுத்துறை சரியா இல்ல, சரியா கண்காணிக்கிறது இல்ல, சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொன்னா இப்ப இந்த சட்ட ஒழுங்கு தான் பெரிய வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு.